ஸோ டிசைன் டீட்டெயிலாம் வந்து பர்ஃபெக்டாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து மேட்டர்ஸ் த லாட்டு. இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி வேரியண்ட்டு கிரியேட்டிவ் எஸ். ஸோ இந்த வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் மிட்டில் நல்லாவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அது வரைக்கும் ஒரு ஓகேவான விஷயம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால நான் இப்போ சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து சும்மா உட்காந்து கியர் மாற்றிட்டு ஓட்ட தேவையில்ல. இன்னொன்று வந்துட்டு நிப்பாட் நான் போகும்போது எனக்கு ஒயாமல் கிளச்சா அமிக்கி அந்த விஷயம்லாம் தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு மேனுவல் லவ்வராக இருக்கீங்க, மேனுவல் தான் ஓட்டிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் வரீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு 80 வந்து ஒரு க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஒரு காரை வந்து நான் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு நான் மேனுவலாக இருந்தேன்னா கியர் டவுன் பண்ணுவேன், ஆக்சிலேட்டர் அமுக்குவேன், வண்டி டக்குன்னு போயிடும். ஆனால் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அந்த டக்குன்னு நம்ம ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன லேக் எடுத்து அது கியர் சேஞ்ச் ஆகி மறுபடியும் வந்து அது போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இது வந்து நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மேனுவலில் இருந்து ஷிஃப்ட் ஆகுறப்ப இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.